வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து துரத்தப்பட்டுட்டா முழுசும் துரத்திடணும். அவன் துரத்திட்டு அந்த ஆளை பரிசுத்த ஆவியில நிரப்பிடணும். அப்படி இல்லாவிட்டால் துரத்தப்பட்ட அந்த ஆவி போய் ஒரு சுத்திட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்து பார்க்கும். நம்ம இந்த ஆளுக்குள்ள தானே இருந்தோம், நல்ல மனுஷனா இருந்தானே, நம்ம சொல்றதெல்லாம் கேட்டானே, எல்லாம் வாங்கி கொடுத்தானே நமக்கு என்று அவனை உள்ள பார்த்துட்டு அது ஜோடிச்சு நல்லா இருக்கிறத பார்த்துட்டு இன்னும் 7 பொல்லாத ஆவிகளை அழைத்து கொண்டு வந்து நல்ல ஒரு வீடு இருக்குப்பா, நான் தனியா இருந்தா துரத்திறானுங்க, நம்ம இன்னொரு 4 பேர் வருவோம்னு வந்துருவான். அவனுடைய முந்தின நிலைமை பிந்தின நிலைமை பார்க்கிலும் மோசமாகி விடும். நான் வசனம் சொல்லுது. சாத்தான பொறுத்த விஷயத்துல யுத்தத்துக்குன்னு போயிட்டீங்கன்னா உங்கள் கை சலித்து போனாலும் பரவாயில்ல, சத்துரு கீழே விழுகிற வரைக்கும் உங்கள் பட்டயத்துக்கு ஓய்வு கொடுத்து விடாதீர்கள். இறங்கிட்டா அங்க எதிராளிட்ட போய் சொல்ல முடியுமா, இருப்பா கொஞ்சம் நான் சட்டையில பட்டன் போட்டுக்கிறேன் சொல்லி கத்திய மடங்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சண்டையில நிக்கிறோம், உக்கிரமா நடக்குது, வாழ்வா சாவா, அவன் விழுகிற வரைக்கும் நீங்கள் போராடணும். இந்த ஜெபத்து பேர் தான் போராட்ட ஜெபம். அப்ப நம்ம இன்னைக்கு யாரை டார்கெட் பண்ண போறோம்? எழுப்புதலுக்கு எதிராக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், ஆராதி